மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் தெய்வ அருள் சேனல் மூலம் தெய்வத்தை உணர்வது எப்படி என்பதை தொடர்ந்து பார்ப்போம். கடவுளை உணரலாம் அப்படின்னு சொன்னேன். எப்படி அப்படிங்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான சோர்சஸ், எந்தெந்த இடங்களில் கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எடுத்த உடனே கோவில்கள் ஒரு சக்தியை, தெய்வீக சக்தியை அந்த கோவிலில் நிலைப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் அந்த கோயிலில் இறையாற்றல் நிச்சயமாக வெளிப்படும். அந்த இறையாற்றலை வெளிப்படுத்துகின்ற பொழுது அதனால் நாம் நிறைய பலன்களை அடைய முடியும். நம்மளது கோரிக்கைகளாகட்டும், இறைவனையே நம்பி வாழ்வதாக இருக்கட்டும், எல்லாமே கோவில்கள் மூலம் அடைய முடியும். நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படிம்பார் சித்தர். உண்மையில் நட்டகல் பேசும் உள்ளே இருக்கின்ற நாதன்தான் அந்த கல்லிலே பிரதிபலித்து நம்மளோடு பேசுகிறான். இது உண்மை. நிறைய கோயிலில் நான் உணர்ந்திருக்கிறேன். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் அந்த உற்சவ விக்கிரகம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது யாரும் சாமின்னு சொல்ல மாட்டாங்க. பெருமாள் வரார் போகிறார் அப்படிங்கிற அளவில் தான் மக்கள் அன்பு செலுத்துவதால் அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுடைய உற்சவ விக்கிரகம் ரொம்ப ஆற்றல் மிக்கது. அதே போல் குருவாயூர் கோவிலில் மிகுந்த சக்தி இருப்பதற்கு காரணம் அவர்கள் சொல்கிறார்கள். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் சொல்கிறாங்க, இறை சக்தியை நாங்கள் அதிகப்படுத்துவதற்காக தினமும் பாகவதம் இங்கே படிக்கப்படுகிறது. கிருஷ்ணனை பற்றி கதையெல்லாம் படிக்கிறாங்க. நாராயணியம், பாகவதம் தினமும் படிக்கிறாங்க. ராத்திரி கிருஷ்ணாட்டம் களி நடத்துகிறாங்க. அந்த இறை நினைப்பிலேயே இருப்பதால் பக்தர்களும் மிகுந்த ஒரு அன்பை செலுத்துவதால் குருவாயூரப்பனுக்கு மிகுந்த ஒரு மதிப்பு, ஆற்றல் ஜாஸ்தியாக இருக்குது. அதே போல் திருப்பதி பெருமாள் கேட்கவே வேண்டாம். மிகுந்த ஒரு ஆற்றல் இருக்க கண்டு தான் இவ்வளோ பேர் போகிறாங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் கோயில் அது. அண்ணாமலையார் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆக பல கோயில்களிலே நாம் இறை ஆற்றலை எளிமையாக உணர முடியும். ரொம்ப ஈஸியாக முடியும். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். சுந்தரம் என்கின்ற ஒரு இறை அன்பர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று, முருகா என்னோட பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறார். அதற்கு திருச்செந்தூர் முருகன் அந்த சிலையிலிருந்து அவருக்கு ஒரு பதில் வருகிறது. நான் இங்கே பேச மாட்டேன், திருவண்ணாமலையில் நான் பேசுவேன், அங்கே போ என்று வருகிறது. அவர் பகவான் ரமணரை அடைகிறார். பகவானோடு வாழ்ந்துகிறார். பகவான் இறைவன் என்பதை உணர்கிறார். பின்னாளில் அவர் ஞானானந்த சுவாமிகளுடைய ஆசிரமத்திற்கு சென்று அங்கே திரிவேணிகிரி சுவாமிகள் என்ற பெயரில் வாழ்ந்து அங்கேயே மகா சமாதி அடைந்தார். இது திரிவேணிகிரி சுவாமிகளுடைய கதை. இப்படி
இறைவன் எல்லோரோடும் பேசிக்கொண்டு தான் இருக்கின்றான். அமைதியாக சிலையை பார்த்துட்டே இருங்க. இல்லைன்னா கோயிலில் போகும்போது முருகானா முருகா முருகா, ராமா, கிருஷ்ணா, சிவா, அப்படி அந்த தெய்வத்துக்கிட்ட கோயில் நிறைய கும்பல் இருந்தால் அதை நினச்சிட்டே எனக்கு என்ன சொல்கிறேன்னு வெளியிலே காம்பவுண்டுக்குள்ளேயே பேசிக்க. நேராக அங்கே போன உடனே 2 நிமிஷம் அமைதியாக இரு. உனக்கு சொல்ல வேண்டியதை அந்த சிலை சொல்லும். இது எல்லோருக்கும் நடைபெறக்கூடிய ஒன்று. இதுதான் கோவில் சிலைகள் மூலம் இறைவனை உணர்வது. இதுதான். அடுத்தது தெய்வீகமான நூல்கள். கோயிலில் கும்பல் நிறைய இருக்குது, போக முடியல. உன்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய படத்தை அந்த கோயில் அப்படி இருக்கோ அதே போல் வச்சு வீட்டிலேயே கும்பிடு. அப்போ கூட உனக்கு இறைவன் அந்த படத்தில் கூட தன்னை வெளிப்படுத்துவான். அதாவது சாமவேதம் என்ன சொல்கிறதுனா, கடவுள் ஒவ்வொரு நாளும் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இது சாமவேதம், இது உண்மை. வேதம் எப்படி பொய் சொல்லும்? அதனால் அந்த தெய்வீக நூல்களை படியுங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு முடிவு தெரியலன்னா தெய்வீக நூல்களை எடுத்து படிக்கின்ற பொழுது, அதாவது சாமி படத்து முன்னால் உட்காரு, பகவானே எனக்கு இந்த பிரச்சனைக்கு முடிவு தெரியல, நீ தான் ஒரு வழி காட்டணும்னு வேண்டிக்க. அப்போ என்னன்னா, அந்த தெய்வீக நூல்களை படிக்கிறதில்ல, படிக்கும்போதே பாட்டு தடைப்படும். அந்த இடத்துல என்ன வரியோ அது அங்கே தடைப்பட்டு, இதுதான் இந்த பிரச்சனைக்கு உண்டான பதில் அப்படின்னு உனக்கு இறைவன் அங்கேயே காட்டி கொடுப்பார். புரியுறதா? கந்த சஷ்டி கவசம் ஒரு அற்புதமான மந்திரம். சிவபுராணம், அதுக்கப்புறம் இது திருவாசகம் ஃபுல்லாகவே அப்படி மெய்மறந்து இறைவனோடு ஒன்றக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு புத்தகம். அதை படிச்சுட்டே இருந்தால் கூட உனக்கு பதில் வரும். இப்படி பல வகைகளில் இறைவன் தன்னை வெளிப்படுத்துவான். நாம் கோவில்கள், புனித நூல்களை மட்டும் இன்று பார்த்தோம். நாளை தொடர்ந்து பார்ப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.